விஜயை சந்தித்த காங்கிரஸ் பாமக திடீர் பரபரப்பு. 119 சீட் ரெடி. முதல்வர் விஜய் ஆட்சி அமைப்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. சற்று முன் வெளியான அதிகாரப்பூர்வ தகவல்கள். அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தல் ஃபீவர் என்பது நேற்றோடு முடிவடைந்து விட்டது. அப்படியே ஒரு சில மாதங்களுக்கு முன்பு சென்றால் தமிழக சட்டமன்ற தேர்தலை நோக்கி ஒவ்வொரு கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தது. அதே சமயம் விஜயின் கட்சிக்கு பல வழிகளில் இருந்தும் எதிர்ப்புகளும் உருவாகி வந்தது. அதன் பிறகு வாக்குப்பதிவு நாளும் வந்தது. அந்த வாக்குப்பதிவு நாளில் தமிழக வரலாறு காணாத அளவுக்கு வாக்குப்பதிவு திடீரென எகிரியது. அந்தளவுக்கு வாக்குப்பதிவு எகிரியதற்கு என்ன காரணம் என்ற பெரும் விவாதங்கள் ஊடகம் முழுக்க நடைபெற்றது. அதன் பிறகு திமுக தான் பெரும்பான்மையை பிடித்து ஆட்சியை பிடிக்கும் என்று பெரும்பாலான கருத்து கணிப்புகளும் எக்ஸிட் போல் முடிவுகளும் கூட சொன்னது. இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் அந்த ஒரு நாளும் வந்தது. அந்த ஒரு நாளில் நேற்றைய தினம் பலரும் எதிர்பார்க்காத அதிசயங்களும் ஆச்சரியங்களும் நடைபெற்றது. தமிழக அரசியலில் இதுவரை பார்க்காத ஒரு சம்பவத்தை முதல்வர் விஜய் செய்து காட்டியிருந்தார். அவங்க 50 வருடத்திற்கு பிறகு அதிமுக திமுக இல்லாத ஒரு ஆட்சி தமிழகத்தில் ஆளப்போகிறது என்பதுதான் அந்த ஒரு வரலாறு. முதல்வர் விஜய் அவர்கள் திமுக அதிமுக போன்ற கட்சிகளை அடித்து துவம்சம் செய்து தனி பெரும்பான்மையாக விஸ்வரூபமாக உருவெடுத்து விட்டார். இப்படி ஒரு பெரும்பான்மையை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். அந்தளவுக்கு கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தலிலேயே அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்க விட்டிருக்கிறார் விஜய். இது ஒரு சாதாரண தேர்தல் முடிவுகள் கிடையாது. இதை ஒரு சாதாரண தேர்தல் முடிவுகளாக எடுத்துக்கொண்டு கடந்து போய்விடவும் முடியாது. ஏனென்றால் விஜய் செய்த இந்த ஒரு சம்பவம் திராவிட கட்சிகளின் அழிவையும் காட்டுகிறது. குறிப்பாக அதிமுக கட்சி இப்போது 3வது இடத்திற்கு சென்றுள்ளது. திமுக கட்சியும் கூட தனித்து கணக்கிட்டு பார்த்தால் வெறும் 59 இடங்களில் மட்டுமே தான் வெற்றி பெற்றிருக்கிறது. கூட்டணியோடு தான் 70 இடங்களை கடந்திருக்கிறது. ஆகவே இந்த ஒரு விஷயம் என்பது அதிமுகவுக்கு மட்டுமல்ல திமுகவுக்கும் மிகப்பெரிய அவமானமாகவும் மிகப்பெரிய பின்னடைவாகவும் பார்க்கப்படுகிறது. இதற்கு பிறகு திமுகவும் அதிமுகவும் எதிர்க்கட்சியாக செயல்படுவது ஒரு புறம் இருந்தாலும் விஜயை எதிர்கொள்வது என்பது திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு கொஞ்சம் சவாலான விஷயமாக இருக்கப் போகிறது. விஜய் கட்சி மீதும் விஜய் தொண்டர்கள் மீதும் தற்கூரி போன்ற கேவலமான விமர்சனங்களை வைத்ததன் விளைவுதான் திமுக தோல்விக்கு அடித்தளமாக மாறியது என்று அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறியிருக்கின்றனர். ஆகவே விஜய் கட்சியை விமர்சிக்கும் போது திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தமிழக மக்களை விமர்சிக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதனை சிறப்பாக கையாண்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த தேர்தல்களில் திமுக அதிமுகவால் மீண்டு வர முடியும். அது மட்டுமில்லாமல் இப்போதைய சூழலில் விஜய் கட்சிக்கும் பெரும்பான்மை இடம் கிடைக்கவில்லை. வெறும் 108 இடங்கள் மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது பெரும்பான்மைக்கு தேவை 118 இடங்கள். இதனால் விஜயாலும் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது. இந்த சூழலில் விஜயால் ஆட்சி அமைக்க முடியுமா என்ற கேள்விக்கு பாமக, காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளில் ஏதேனும் ஒரு சில கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்தாலே, அதாவது விஜய் கட்சியில் வந்து கூட்டணியாக இணைய வேண்டிய தேவையே இல்லை, வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்தாலே விஜய்க்கு போதுமானது, விஜய் ஆட்சி அமைக்க போதுமானது. ஏனென்றால் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்க வாக்கெடுப்பு நடைபெறும். அந்த சமயத்தில் காங்கிரஸ், விசிக, பாமக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்றவைகள் விஜய்க்கு ஆதரவை தெரிவித்தாலே போதுமானது. அவ்வளவு ஏன், அதிமுக கூட ஆதரவு தெரிவித்தால் போதுமானது. இதற்காக விஜயுடன் எந்த கட்சியும் கூட்டணி சேர வேண்டிய அவசியமே கிடையாது. ஒருவேளை அப்படியே கூட்டணி சேர்ந்தாலும், அதாவது அதிமுக கூட்டணியிலிருந்து பாமக விலகி விஜய் கட்சியோடு கூட்டணி சேருவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது. அதேபோல திமுக கூட்டணியிலிருந்து விலகி காங்கிரசும் விஜய் கட்சியோடு கூட்டணியாக இணைவதற்கே வாய்ப்புகள் இருக்கிறது. அதை ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினர் பலரும் நேற்றைய தினமே ஊடக விவாதங்களில் கூறி வந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது திடீர் பரபரப்பாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாசும் காங்கிரசின் தமிழக தலைவர் செல்வ பெருந்தொகையும் விஜயை சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இது அதிகாரப்பூர்வ தகவல்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே விஜய் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு இவர்களின் உதவியை நாடியிருந்தார். ஆகவே பாமகவும் காங்கிரசும் மட்டுமே இணைந்தாலே விஜய்க்கு கூடுதலாக 9 சீட்டுகள் கிடைத்துவிடும். ஏற்கனவே இப்போது 108 சீட்டில் இருக்கிறார்.
கூடுதலாக 9 சீட் கிடைத்துவிட்டால் 117 சீட்டுக்கு விஜய் வந்துவிடுவார். அதே சமயம் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருக்கிறது. அவர்களும் இணைந்துவிட்டால் கிட்டத்தட்ட 119 முதல் 120 சீட்டு வரையிலும் விஜய் உறுதி செய்து விடுவார். அதே சமயம் காங்கிரசும் பாமகவும் விஜயின் கட்சியில் இணைவதற்கு போட்டி போட்டுக்கொண்டுதான் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு மிக முக்கிய காரணம் ஆட்சியில் பங்கு என்ற ஒரு விஷயத்தை விஜய் அறிவித்திருக்கிறார். அதனாலேயே அதிமுக திமுக கூட்டணி கட்சிகளில் இருக்கும் முக்கிய கட்சிகள் விஜய் கட்சியை நோக்கி தானாகவே படையெடுத்து வருகிறது. ஆகவே இன்னும் சற்று நேரத்தில் விஜயை சந்தித்து பாமகவும் காங்கிரசும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரவு தெரிவிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதே சமயம் இதில் இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்க்க வேண்டும். இந்த சூழலில் விஜயால் ஆட்சி அமைக்காமல் போனால் மறு எலெக்ஷன் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அதாவது விஜயால் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் அடுத்த 6 மாத காலம் குடியரசுத் தலைவர் ஆட்சிதான் தமிழகத்தில் நடைபெறும். அப்படி நடைபெற்று 6 மாத காலத்திற்கு பிறகுதான் மீண்டும் தேர்தல் நடைபெறும். அப்படி ஒருவேளை தேர்தல் நடைபெற்றால் கண்டிப்பாக அந்த தேர்தலில் இப்போது பிடித்த தொகுதிகளை விட இன்னும் அதிகமான தொகுதிகளை பிடித்து 150க்கும் அதிகமான தொகுதிகளை பிடித்து விஜய் தான் மீண்டும் தமிழக முதல்வராக மாறுவார். அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அதற்கு மிக முக்கிய காரணம் எந்த வாக்கு சதவீதமும் வாக்கு வங்கியும் நிரூபணம் இல்லாத போதே 35% வாக்குகளை வாங்கியிருக்கிறார் விஜய். அதுவும் தனி கட்சியாக இருந்து கொண்டு. அப்படி இருக்கும்போது மீண்டும் ஒருவேளை தேர்தல் நடந்தால், அதாவது விஜய் ஆட்சி நடத்தாமல் மீண்டும் தேர்தல் நடந்தால் விஜய் மீதான நம்பிக்கை என்பது மக்களுக்கு இன்னும் அதிகமாகி 150 தொகுதிகளுக்கு மேல் விஜய் தனியாகவே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் இப்போது மீண்டும் தேர்தல் நடக்குமானால் விஜயின் கூட்டணியை நம்பி காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற பெரும்பாலான கட்சிகள் விஜயை நோக்கி படையெடுத்துவிடும். அதற்கு மிக முக்கிய காரணம் திமுகவில் கூட்டணி கட்சிகளுக்கு ஏற்கனவே மனக்கசப்பு இருந்து வருகிறது. ஆக அப்படி ஒருவேளை மீண்டும் தேர்தல் நடக்கும் சூழ்நிலை உருவாகி விஜயுடன் காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் கூட்டணிக்கு சென்றால் விஜயால் எளிதாகவே 200 தொகுதிகளை கடந்து வெற்றி பெற்றுவிட முடியும். ஆகவே அந்த ஒரு ரிஸ்கை திமுகவும் அதிமுகவும் எடுக்காது. ஏனென்றால் விஜயை ஆட்சி செய்ய வைத்துவிட்டு அந்த ஆட்சியில் விஜய் செய்யும் தவறுகளை சுட்டிக்காட்டி விஜய்க்கு ஆட்சி செய்ய தெரியவில்லை என்று மக்களிடம் குறையாக காட்டி அதன் பிறகு தேர்தலை சந்தித்தால்தான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அது பலனாக மாறும். அதை தவிர்த்து விஜய் ஆட்சி அமைக்காமலேயே மீண்டும் தேர்தலை நடத்த வைப்பது என்பது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவர்களுக்கு அவர்களே கட்டிக்கொள்ளும் சமாதியாகும். ஆகவே அந்த ஒரு தவறை அனுபவம் வாய்ந்த திமுகவும் அதிமுகவும் செய்யாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆக பெரும்பான்மையை நிரூபித்து விஜய் ஆட்சி அமைத்தே ஆக வேண்டும் என்பதை விஜயை விட திமுகவும் அதிமுகவும் தான் இப்போது மும்முரமாக எதிர்பார்க்கும். அதற்காக வெளியிலிருந்தே விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு கூட திமுகவும் தயாராகத்தான் இருக்கும். ஏனென்றால் இதே போல ஒரு சூழ்நிலை டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி அமைக்கும் போதும் நடந்தது. அப்போது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பரம எதிரியாக இருந்த காங்கிரஸ் கட்சியே இப்படித்தான் ஒரு முடிவை எடுத்திருந்தது. ஆகவே அதே போன்ற ஒரு முடிவை திமுகவும் இப்போது எடுக்கலாம். அல்லது திமுக எடுக்கவில்லை என்றாலும் திமுக கூட்டணி கட்சிகளை அறிவித்து விஜய்க்கு ஆதரவை கொடுக்க சொல்லி விஜயை ஆட்சி நடத்தவிட்டு அந்த ஆட்சியில் நடைபெறும் குறைகளை பெரிதுபடுத்தி மக்கள் முன்னிலையில் விஜய் மீதான அந்த ஒரு நல்ல பிம்பத்தை உடைப்பதற்குத்தான் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் முயற்சி செய்யும். ஆகவே எப்படி பார்த்தாலும் இந்த முறை விஜய் ஆட்சி அமைப்பது என்பது மிக மிக எளிதான விஷயம். ஏனென்றால் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு சட்டமன்றத்தில் நடைபெறும் வாக்கெடுப்புக்கு திமுக அதிமுகவே ஆதரவு தெரிவிக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சரி, நீங்கள் சொல்லுங்கள், புதிய முதல்வராகும் முதல்வர் விஜயின் ஆட்சி எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றியும் விஜய் ஆட்சி அமைப்பதை தடுப்பதற்கு திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.